நீடியாண்ணா என்ன வேணா பண்ணுவியா நீ? என் பொழப்பு நான் ஏதாச்சும் பண்ணிட்டு போறேன். நான் சொல்றத முதல்ல கேளு, புரியுதா? அத விட்டு உன்னால தான் மரியாதை. ஜேர்னலிஸ்ட் மேலே கை வைக்கிறியா? மீடியாவா பாஸ் நீங்க? அப்படின்னு சொல்லலாம் பாஸ். நாய் பொழப்பு பாஸ். பாஸ், யாரோ 2 பேர் பண்ற தப்புனால இங்க மொத்த மீடியாவும் குறை சொல்லாதீங்க. 2 பேர்ல பாஸ், பாதி பேர் இதான் பண்றீங்க. பாஸ், இவ்வளோ பேசுறீங்களே, ஒரு தப்பு சொல்லுங்க பாஸ், ஒரே ஒரு தப்பு. ஒன்று என்ன பாஸ், நிறையவே இருக்கு. ஏன், என் ஃப்ரெண்டு வாழ்க்கையில் கூட நடந்தது. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 2014 ஒலிம்பிக் செலெக்ஷன்ஸ் 5K ரன். வெற்றிக்கும் அவனுக்கும் நடுவில் வெறும் 200 மீட்டர் தான் இருந்தது. அவன் ஜெயிக்கணுன்ற வரி அவனோட எங்களுக்கு தான் அதிகமாக இருந்துச்சு. யாரும் எதிர்பார்க்காத அந்த ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும். எல்லா படத்துலையும் வர்ற மாதிரி நாங்கள் 4 பேர் ஃபஸ்ட்டு. எங்கள் லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ரோஹித் அன்னைக்கு கிரவுண்டில் பண்ண ஒரு சின்ன விஷயம் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறும் யாருமே எதிர்பார்க்கல. ஹேய் நில்றா நில்றா. நிறுத்துங்க. ஃப்ளாஷ்பேக் உள்ளே ஃப்ளாஷ்பேக்கா? கூப்பிட்டுட்டு இருக்க, நீ யார் நடுவுல? என்னடா பண்ணுவ? என்ன ஏறுற? ராட் ரவி தெரியுமா? பாஸ் விடுங்க பாஸ், விடுங்க பாஸ். வாடா போயிடலாம். நான் சொல்லிவை அவன்கிட்ட. அவன்கிட்ட போய் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிருக்க. வெளில போகலாம், கார்த்திக் கால் பண்ணு. அதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் மோசமாகும்னு யாரும் எதிர்பார்க்கல. ஏன்டா அவன் வரல? அவன் நீடா நம்மளை மச்சிருக்கான். எப்போ கேட்டாலும் ப்ராக்டிஸ்னு போயிடுறான். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அர்த்தமே இல்லாமல் போச்சுடா. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். உன் லவ் மேட்ரு என்னாச்சு? இங்கேடா இன்னும் ப்ரப்போஸே பண்ணல. நம்ம நாட்டில் தப்பு பண்ணுறவங்களா யோசிக்கிறது இல்லைடா. உன்ன மாதிரி உண்மையாக லவ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ண வேண்டியவன் தான் யோசிக்கிறான். முடியலடா. அண்ணன் நம்பர்டா. நீ அனாத பையலே. டேய் யாரா நீ? அது முக்கியமா உங்க மாமா முக்கியமா? மாமாடா பண்ண. உனக்கு உன் மாமா வேணா கிளம்பி காசிமீனோடா. புத்திசத்தனமா யோசிக்கணும், முட்டாள்தனம் பண்ணாத. நீ மட்டும் தனியாவா? டேய் 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 ஹலோ விக்கி, சீக்கிரம் வா. வெளில வா, சீக்கிரம் வா. யாரையும் கூப்பிடாத, நீ மட்டும் வெளில வா, சீக்கிரம் வா. அவங்க 2 பேர் ஏன் என்னை விட்டுட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு தோணுச்சு. சாவ போகிற நாய் ஃபோன் பேசிகிட்டு இருக்கு பாரு. ரவி இவன் தான். இவனை நீ பார்த்துக்கோ. உனக்கு இதெல்லாம் வருது இல்லை. ரோஹித் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. டாக்டர்ஸ்லாம் ஆப்ரேஷனுக்கு ரொம்ப செலவாகுன்னு சொன்னான். அன்றைக்கி அவன் கிரவுண்டில் அமைதியாக இருந்ததுன்னா இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காது. ஆனால் அதுக்கப்புறம் தான் இங்கே எல்லா விஷயமும் வெளிச்சத்துக்கு வந்தது. ஒரு 10 இட்லி கட்டுங்க பாட்டி. மச்சான் ஏன்னா ரோஹித் மட்டும் கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க? இல்லை மச்சான், ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ரவியாளுக்கு தான் போட்டிருப்பாங்க. ஏன்டா தேவையில்லாத பிரச்சனைலாம் போறீங்க? நீ ரோஹித்தை போட்டோம்டா. யாரா? என்னடா அவன் பார்க்கறானா பாரு. ஏன் பார்த்தானடா? ஏதோ அண்ணன்றான்டா, ரவியா இருக்குன்னு பயமா இருக்குடா. யாருன்னு பார்க்கலாம், இருடா ஒரு நிமிஷம். அண்ணன்டா கார்த்தி. இருடா. எலெக்ஷன் டைம் வேற இல்லை, எங்கள் அப்பன்ட்டே போயிருப்பேன். அன்னைக்கு பேர் இதாட்டா பேசுனேன். உங்களெல்லாம் வச்சுட்டு ஒன்றுத்தையும் கிழிக்க முடியாது. போய் தொலை. ஒரு நிமிஷம் இரு. இது உன் பிரச்சனை இல்லை, என் பிரச்சனை. கூப்பிட்டியாடா? கார்த்திகோட ஒருத்தர் சுற்றுவான், அவனை போடணும். எப்படியும் அவனை போட்டால் அவன் சரியாக ஓட மாட்டான். அதுக்கு அவனையே போட்டுடலாமே. இல்லை
சரியா வராது. அதில் ஒரு சீன் ஆச்சு பீச்சுக்கிட்ட. அவனை போட்டால் கரெக்டாக இருக்கும், நம்ம டவுட் வராது. சரி மச்சான், நான் பசங்களை வச்சு முடிச்சிடறேன். அப்புறம் ஒரு நிமிஷம், வெளியில் ரவின்னு பேர் யூஸ் பண்ணிக்கோ, கரெக்டாக இருக்கும். டேய், நீ தானே என் ஃப்ரெண்டை போட்ட. வராரு அதுக்குள்ள தெரிஞ்சிச்சா? இவனை ஏதாச்சும் பண்ணுண்டா. டேய், டேய். எங்கள் அப்பா யார் தெரியுமா? போ சீனாக இருப்போது. உனையும் நேற்றே போட்டுக்கணும், நாளைக்கு ரேஸ்க்காக விட்டு வச்சேன். ஒட்ட மாதிரியாண்டா அவன்கிட்ட போனேன். உன்னை ஓடி ஜெயிக்கிற அளவுக்குலாம் நேர்மானம் இல்லை, அவன் நல்லவனும் இல்லை. உன்னை எங்கே தட்டணுமோ அங்கே தட்டிக்கிறேன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ட்ராக் வாடா. சரி போ. கார்த்திக் ஜெயிக்கணுன்ற வெறி அப்போலேருந்து இன்னும் அதிகமாகிடுச்சு. அப்புறம் என்ன, வழக்கம் போல எல்லா படத்துலையும் வர மாதிரி எழுந்துச்சு ஜெயிச்சிட்டாரு தானே. இல்லை, விடு மச்சான், ஃபீல் பண்ணாத. லக்கு தான் உன் சைடு இல்லை. என்னடா ஃபீல் பண்ணாத? லக்கு இல்லைன்னு இதுவே அவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணானா? இப்படி கிரவுண்டில் வந்து அசிமா கீழே வந்து தோக்கிறதுக்கு இதுக்கு ஓடாமே இருந்திருக்கலாம்டா. என்ன டேய், உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்க, நீ மட்டும் உன் வேலையை பார்த்துட்டு இருக்க. டேய் உன்னை தான். டவல் இருக்கா? ஹலோ, யாரு? இப்படி அமைதியாகவே இருந்தால் என்னதான்டா அர்த்தம்? பாஸ் ஃபோன்ல யாரு? சொல்கிறத கேளுங்க பாஸ். என்னாச்சு? ஹாஸ்பிட்டலையும் ஃபோன் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க? ரோஹித்துக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சான். எப்பட்றா? அவ்வளோ தூரம் ஓட தெரிஞ்சு எனக்கு கம்ப்ளீட் பண்ண தெரியாதா மச்சான்? நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும், ஆனாலும் என் புள்ள ஜெயிக்கணும், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். உன் ஃப்ரெண்டோட ஆப்ரேஷனுக்கு நான் காசு தந்துடுறேன், புரிஞ்சுதா தம்பி? புரிஞ்சிருக்கும். பாஸ் உங்க கதைலாம் நல்லா இருந்துச்சு. நடுவில் கொஞ்சம் ரொமான்ஸு ஒரு ஐட்டம் சாங்லாம் வச்சுருந்தா வேற லெவலாக இருந்துருக்கும். டேய் பாஸ் கூல் டவுன் பாஸ். பாஸ் அதெல்லாம் பரவாயில்ல, இதுக்கு ஒரு ஸ்லோ ஓடியே தோத்துருக்கலாமே. சரி 17 வயசுல எப்படி ஒலிம்பிக் செலெக்ஷன்ஸ் போனார்? நான் எங்கடா ஓடினேன்? ஆ டேய், அவனே ஒரு படத்துலேருந்து காப்பி சொல்கிறத போய் நம்பிட்டு இருக்கேன். ஏன்டா இவ்வளோ கேள்விக்கு தெரிஞ்ச உனக்கு அந்த பொலிட்டிஷியன் கேட்க தோணுச்சாடா? இதான்டா அவன் மீடியா புத்தி. ஏண்டா, கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ முக்கியமான விஷயம் இருந்தும் அதெல்லாம் விட்டுட்டு பீப் சாங் கவர் பண்ணதாண்டா நீங்களாம். உனக்கு இதெல்லாம் புரியணும் தான்டா இப்படி ஒரு கதையை சொன்னேன். இந்த பிளேயர் அந்த ஹீரோனோட சுற்றுறான், அந்த ஹீரோ இந்த ஹீரோனோட அஃபேர் இருக்குன்னு கிசி எழுதுனவங்க தானே நீங்கள். எதை போட்டால் காசு வரும்னு தெரியுமோ அதை மட்டும் தானே போடுவீங்க. உங்களால் சத்தியமாக திருத்தவே முடியாதுடா. வாடா போகலாம். இவ்வளோ நடந்துச்சாடா? அப்போ நான் தான் இல்லைண்ணா. இல்லை, அவனை எப்படா சமாளிச்சிங்க? அதுவா பாஸ்? பாஸ் ஃபுட்பால் ஆடுவீங்க? ஏதோ ஆடுவோம்பா. பேட்மிண்டன்? அப்படின்னா அப்போ நான் சொல்கிறேன். அது என்னாச்சுன்னா கரெக்டாக 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி